சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் டித்வா புயல் 30ஆம் தேதி சென்னைக்கு அருகே வரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை அதி கனமழை எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்காக வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டித்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம், காரைக்கால் பகுதிகளில் கடல் சீற்றம். பலத்த காற்றுடன் கனமழை பெய்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். டித்வா புயல் எதிரொலியாக தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை குண்டியேற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவு. அதி கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக புதுச்சேரி, காரைக்காலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மழை தொடர்பான பாதிப்புகளை தெரியப்படுத்த தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. இலங்கையில் கனமழை நிலச்சரிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். 11 நாட்களில் 47 பேர் உயிரிழப்பு, 4000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சென்னை பனையூரில் விஜய் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். இருவரும் தலைவர்களின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் செங்கோட்டையன் என விஜய் வீடியோ. மக்கள் பணியாற்ற இணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் பேச்சு. அந்த இயக்கத்தின் இருவரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். தாவேகவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு பதவியை அறிவித்தார் கட்சி தலைவர் விஜய். மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக பதவி. (2026) மாபெரும் புரட்சி உண்டாகி விஜய் வெற்றி பெறுவார். அதிமுகவை ஒன்றிணைக்க இயலவில்லை என்றும் செங்கோட்டையன் பேட்டி. 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை தாவேகவில் செங்கோட்டையன் இணைந்தது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி. அதிமுகவில் இல்லாதவர் பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என பழனிசாமி பதில். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை.
அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை. செங்கோட்டையன் தாவேகவிற்கு சென்றதால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறினால் அவருடன் வாக்கு வங்கியும் சென்று விடுமா என்றும் கேள்வி. இல்ல, எங்களை பொறுத்த மட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு. செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் தாவேகவுக்கு சென்றதால் திமுகவுக்கு பாதிப்பு இல்லை, எல்லோரும் எம்ஜிஆராக ஆகிவிட முடியாது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி. இன்னைக்கு அதிமுக ஒரு மூத்த லீடர் போயிட்டு போறாரு. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒன்றும் கிடையாது. தமிழக அரசியலில் நடக்கும் ஒவ்வொரு நகர்விலும் பாஜகவின் கைகள் உள்ளதாக திருமாவளவன் கருத்து. தாவேக தனித்துவமாக இயங்க வேண்டும் என்பதே தனது ஆசை எனவும் பேட்டி. திரு விஜய் அவர்கள் மீது எனக்கு நல்ல மதிப்பு உண்டு. அவர் அரசியலுக்கு வந்ததை முதலில் வரவேற்றவன் நான். நல்லது கெட்டதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பாஜகவோடு அவர் காட்டுகிற இணக்க அணுகுமுறை கூட அவருக்கு பயன் தருவதாக அமையாது என்பது என்னுடைய கருத்து. தமிழகத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் என்பதே பாஜகவின் ஆசை. தாவேகவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்து மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ கருத்து. SIR படிவத்தில் உறவினர் பெயர் கட்டாயமில்லை, தெரிந்த விவரங்களை பூர்த்தி செய்து தந்தாலும் பெயர் இடம்பெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். சென்னை போரூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கு. தஷ்வந்த் விடுதலைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இந்தோனேஷியாவில் பெருமழை, நிலச்சரிவால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. சுமத்ரா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். பாகிஸ்தான் சிறையில் இம்ரான்கான் சித்திரவதை அனுபவிப்பதாக அவரது சகோதரி கடும் குற்றச்சாட்டு. 4 வாரங்களாக இம்ரான்கானை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் வேதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 94,160 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 180 ரூபாயாக அதிகரிப்பு.